வின்னர்ஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2023 டிஎன்பிஎஸ்சியால் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு நடந்த தேர்வுகளில் ஜாதகபில்ல கேட்கப்பட்ட மொத்த கேள்விகளுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதில் கேட்கப்பட்ட 2023 நடந்த ஒட்டுமொத்த அந்த கேள்விகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை போட்டிருப்போம். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ 2024 நமக்கு வந்து ஜனவரியில் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ரைட்டா? ஸோ இந்த தேர்வுக்குலாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ கடந்த ஆண்டு 2023 டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் வந்து ஜாகிரபி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்படி நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க ஜாகிரபிலேருந்து 2023. அந்த கேள்விகள் ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க. இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புது யூடியூப் சேனல். இந்த சேனலை மறக்காம வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல்னு செட் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, பின்வரும் இடங்களில் எந்த இடத்துல அனல் மின் நிலையம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தூத்துக்குடி, எண்ணூர், மேட்டூர் இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா அனல் மின் நிலையம் இருக்குது. அது குறிப்பாக மேட்டூரில் பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது. அந்த நீர் மூலிமா வந்து டேம் மூலியமாகவும் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி நிலக்கரி மூலியமாகவும் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இந்த தூத்துக்குடி, எண்ணூர், மேட்டூரில் வந்து அனல் மின் நிலையம் இருக்குது. இந்த ராணிப்பேட்டையில் வந்து கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால் இல்லை அப்படின்றதுனால ராணிப்பேட்டை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தமிழகத்தில் எங்கெல்லாம் அணுமின் நிலையம் இருக்குது, எங்கெல்லாம் அணுமின் நிலையம் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயம், ரைட்டா? ஸோ அடுத்தது பின்வருவனவற்றுள் எந்த 4 முக்கிய பெருநகரங்கள் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது? தங்க நாற்கர சாலை எப்படி இணைச்சிருக்காங்க, முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வாஜ்பாய் பீரியடில் வந்து பண்ணாங்க இல்லையா? அதாவது புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை இந்த முக்கியமான அந்த 4 நகரங்களை வந்து இணைக்கக்கூடிய ஒரு சாலை தான் தங்க நாற்கர திட்டத்தின் கீழே வந்து இணைக்கப்பட்டுள்ளது, ரைட்டா? வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் டேஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து கன்னியாகுமரி. அப்போ தமிழகத்தில் முக்கியமான மலைகள், அங்கே இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள், இப்போ சேலத்தில் சேர்வரன் மலையில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, கொல்லிமலையில் நீர்வீழ்ச்சி இருக்குது, தேனி மாவட்டத்தில் நீர்வீழ்ச்சி இருக்குது. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும். அதில் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ நீர்வீழ்ச்சி பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம்னா கன்னியாகுமரியில் இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் இருக்குது. இந்தியாவின் நில எல்லையின் நீளம் எவ்வளவு அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க, ரைட்டா? மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து கொல்கத்தா. மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா. இதில் டிக் பண்ணி இருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியால் அஃபீஸில் கொடுக்கப்பட்ட டிக்கி தான், ரைட்டா? நானாக எதுவும் ஆன்சர் சொல்லலை. அவங்க அஃபீஸில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் தான் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் வேணா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது டேஸ் அப்படின்றாங்க. இப்போ சோட்டா நாக்பூர்ன்றது அந்த பீடபூமி வந்து இந்தியாவின் தொழில்துறை இதயம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள்கள் நிறைந்துள்ளது. அந்த பகுதியில் கனிமங்களும், அதாவது மினரல்ஸும், பவர் ஃபியூல்ஸும் வந்து அதிகமாக கிடைக்கிது அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. அதனால தான் தொழில்துறையோட இதயம் அப்படின்னா அந்த பகுதி அழைக்கப்படுகிறது. அதிக ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஈரப்பதத்தை தக்க வைக்கும் மண் வந்து ரெகுர் மண் அப்படின்றத சொல்றாங்க. ரெகுர் சாயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்டத்தின் புவிமைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஸோ இது பாருங்க, இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா சி ஆப்ஷன் தாலமி. அண்டத்தின் புவிமைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யாரு? தாலமி. ஸோ அடுத்தது எது சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலம் அல்ல? பயனடையும் மாநிலம் கேட்கலப்பா, மாநிலம் அல்ல அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மாநிலம் அப்படின்றத பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டத்தில் பயனடையும் மாநிலம் அல்ல அப்படின்றது பஞ்சாப். ஸோ பஞ்சாபை தவிர மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் எல்லாமே இந்த சர்தார் சரோவர் திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ இதெல்லாம் பயனடைது, இதெல்லாம் வந்து பயனடையலை அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எது? ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆறுகள் எல்லாமே வந்து கிழக்கு பக்கமாக தான் வந்து போகும். ஆனால் சில குறிப்பிட்ட ஆறுகள் 2-3 ஆறு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். அந்த தபதி, நர்மதி அதெல்லாம் இது கொடுத்துருக்காங்கல்ல, அந்த தபதி, நர்மதி அதெல்லாம். அதில் அந்த தபதி நர்மதியில் எது நீளமானது அப்படின்றது கேட்குறாங்க, ரைட்டா? மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ன்றதை நீங்கள் படிப்பீங்க, ரைட்டா? ஆனால் அதில் எது நீளமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா?
ஸோ அது அப்படி பார்க்கும்போது இந்த நர்மதை அப்படின்றது வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் அது நீளமான ஒரு நதி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ரைட்டா? இந்த மகாநதி கங்கைலாம் வந்து மேற்கு நோக்கி பாயாது. ஸோ இதெல்லாம் வந்து எலிமினேஷன் மெத்தடில் ஈஸியாக தட்டி விட்டு போயிடலாம். ரைட்டா? இந்த ரெண்டு தான் ஒரு ஆப்ஷனாக ஆன்சராக இருக்கும். ஸோ அதில் நர்மதைன்றதை நம்ம ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிடலாம். அடுத்து இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் எது அப்படின்றாங்க. இளைய பெருங்கடல் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து சவுத்தர்ன் போட்டிருக்காங்க. ஸோ தென் பெருங்கடலை தான் இளைய பெருங்கடல்னு சொல்றாங்களாம். ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் எது? வடகிழக்கு பருவமழை வந்து எந்த மாதத்துல வந்து பொழியுது அப்படின்றாங்க. சி ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அக்டோபர் டு டிசம்பர். ஸோ தமிழகத்துக்கு அதிகமாக மழை தரக்கூடிய ஒரு பருவமழை அப்படின்னு சொன்னால் அது வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லுவோம். குறிப்பாக சென்னை அந்த பக்கம் கடலூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வரும், நிறைய புயல் கூட வருது இல்லையா? ஸோ தமிழகம் பெரும்பாலும் வந்து இந்த வடகிழக்கு பருவமழையால் தான் வந்து பயனடையுதுன்னு சொல்லலாம். அந்த மாதம் வந்து அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் இந்த வருஷோட கடைசியில் தான் நிறைய புயலே வரும், நவம்பர் டிசம்பரில். ஆனால் அந்த பருவமழையோட காலம் வந்து அக்டோபர் டு டிசம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மென்பொருள் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி இந்தியா. ஸோ இதுனா இந்த டாடா கன்சல்டன்சின்னு சொல்கிறாங்களே, அதான் வந்து ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி. இப்போ நிறைய கம்பெனி இருக்குது, அதில் பெங்களூரில் நிறைய இருக்குது. ரைட்டா? ஸோ டாடா கன்சல்டன்சி ஃபர்ஸ்ட், அது தெரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி இன் இந்தியா. ஸோ அடுத்து இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் எது? இது முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? தென் பெருங்கடல் ரிப்பீட் ஆயிடுச்சு, இது விட்டுடுது. அடுத்தது இப்போ நீங்கள் இந்தியா வந்து இந்த நீளம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டோட இந்த கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது அப்படின்றது இதுக்கு ஒரு நீளம் கேட்குறாங்க. ரைட்டா? இதுக்கு முன்னாடி இந்தியாவை பார்த்தீங்க, இப்போ தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நீளம் வந்து பாருங்கள், அந்த கடற்கரை பகுதி நீளம் வந்து 1076. பிரிவினவற்றில் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை. ஏற்கனவே வந்து ஒரு அறிவு கேட்டிருந்தாங்க கன்னியாகுமரியில். நான் அப்படி சொன்னால் இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி பற்றிலாம் கேட்பாங்கன்னு. இப்போ பாருங்கள், நீர்வீழ்ச்சி சம்மந்தமாகவே என்ன கேட்டிருக்காங்க, எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ தருமபுரியில் தான் ஒகேனக்கல் இருக்குது, காவேரி அந்த இது வருது. நம்ம தமிழகத்திலோட நுழைவாயில காவிரி வர்றது ஒகேனக்கல் தான், அங்கே ஒரு அருவி இருக்குது, இது சரியாக இருக்குது. நாமக்கல்ல ஆகாய கங்கை கொல்லிமலை நீர்வீழ்ச்சின்னு படிச்சிருப்போம். தேனியில் இந்த கும்பக்கரைன்றது இல்லையா, சரியாக வந்து பொருத்தப்படவில்லை. கோயம்புத்தூரில் சிறுவாணி இருக்குது, சிறுவாணின்றது கோயம்புத்தூரில் இருக்குது. அப்போ 3 பொருந்திருக்கு, இந்த தேனின்றது கும்பக்கரை இல்லை. அப்போ நான் சொன்ன முக்கியமான நீர்வீழ்ச்சிகளை எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர்ப்பாசனம் அதிக அளவு உள்ளது அப்படின்றாங்க. இது வந்து விழுப்புரத்தில் கிணற்று பாசனம் அதிகமாக இருக்குது. சஞ்சீவினி திட்டம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கின்றாங்க. இது இமாச்சல பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இது. இத்திட்டம் தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்கள் வீட்டு வாசல் வசதியான மற்றும் உயர்தர கால்நடை பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறதுன்றாங்க. மேலும் இத்திட்டம் மூலம் கால்நடை வளர்ப்போருக்கு மூலிகை சார்ந்த மருந்துகளும் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி மொத்தம் 3 கொஸ்டின் போட்டிருக்காங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியானது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 மற்றும் 2 சரி. அப்போ 1, 2 என்னது? இது இமாச்சல பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டது, கரெக்டு. இத்திட்டம் தொலைதூரத்தில் இருக்கிற மருத்துவம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர் வீட்டு வாசல் வசதியான மற்றும் உயர்தர கால்நடை பராமரிப்பு சேவையை வந்து கொடுக்குறாங்க. இத்திட்டம் மூலம் கால்நடை வளர்ப்பதற்கு மூலிகை சார்ந்த மருந்துகள் வந்து கொடுக்கறது கிடையாது. ரைட்டா? மருத்துவம் தராங்க, வசதியான உயர்தர பராமரிப்பு சேவைகள் வழங்குகிறது, ஆனால் வந்து மூலிகை கொடுக்குறாங்கன்றது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் சரி. கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை எது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அயன ஈரப்பத வகை என்பது இதுக்கு வந்து சரி. அடுத்தது இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. ரைட்டா? இப்போ வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சூரிய சக்தி சோலார் சிஸ்டம் வந்து வேற ஒரு ஸ்டேட்ல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முழுமையடையில். ஒருவேளை அது வந்துருச்சுன்னா நம்ம தமிழ்நாடுன்னு வராது. பெரும்பாலும் ஸ்கூல் புக்கில் இன்னமும் வந்து தமிழ்நாடு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டா? ஸோ சோலார் சிஸ்டத்தில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி அமைந்துள்ள மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு, இதே வேறு ஸ்டேட்னு சொன்னாங்கன்னா அது வேற வரும். ரைட்டா? சரி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்றாங்க. இந்தியாவிலேயே வந்து மிக நீளமான ஆறு அப்படின்னு சொன்னால் அது நம்ம கங்கையை சொல்லலாம். ஸோ கங்கை என்பது இதுக்கு வந்து சரி, நம்ம தேசிய நதியும் கூட. ரைட்டா? மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளதுன்றாங்க. ஸோ மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம்ன்றது சென்னை. ரைட்டா? அந்த தோல் ஆராய்ச்சி பகுதியில் அதிகமாக இருக்கிறது வந்து வேலூர், பட் அது ஹெட் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்கும் போல சென்னையில் இருக்குது.
உலக உயிர்கோள இருப்பு வலைதளத்தில் தமிழ்நாட்டின் டேஸ் மற்றும் டேஸ் தாவர விலங்கினங்களை பாதுகாக்க சேர்க்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இந்த மன்னார் வளைகுடாவும் நீலகிரியும் பார்த்தீங்கன்னா இந்த பயோஸ்பியரில் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ பயோஸ்பியர் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது, நம்ம இந்திய லெவலில் எத்தனை இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் மன்னார் வளைகுடா நீலகிரியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ரைட்டா. ஸோ பயோஸ்பியரை பற்றி வந்து கேட்குறாங்க. வளரும் நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம் எவ்வளோன்றாங்க? 54.7%. 54.7%. டாமன் மற்றும் டையூ எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டதுன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரி. ஸோ அடுத்த கொஸ்டின், 2022ஆம் ஆண்டில் நாட்டில் 13,26,677 ஹெக்டர் பரப்பளவை கொண்ட டேஸ் ராம்சார் தலங்களை உருவாக்க இந்தியா மேலும் 11 ஈர்நிலங்களை ராம்சார் தலங்களில் பட்டியலில் சேர்த்துள்ளதுன்றாங்க. ஸோ ராம்சார் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து 75 அப்படின்றத சொல்கிறாங்க. எத்தனை தலங்கள் சேர்த்துருக்காங்க பட்டியலில்? 75. மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுனாங்க? கொல்கத்தா. இது ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, மறுபடியும் வந்திருக்கு, கொல்கத்தாவில் இருக்குது. இது கூட பார்த்துட்டோம் நினைக்கிறேன், ரிப்பீட் ஆயிடுச்சு போல். ஸோ கனிமங்கள் மற்றும் அவற்றை ஆற்றல் வந்து இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி இருக்குல்ல, அது தொழில்துறையோட இதயம். அதிக ஈரப்பதம், இது ரிப்பீட் ஆயிடுச்சு. ரெகுர்மன் ரைட்டா, இந்த இது கட் பண்ணி போடும்போது வந்துருச்சு. வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. இது ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க. இந்தியாவின் எல்லையின் நீளம் எவ்வளோன்றாங்க? 15,200 கிலோமீட்டர். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். ஒரு 4 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் எது நீளமானதுன்னு கேட்டிருந்தாங்க. எது நீளமானது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ வெறும் மேற்கு நோக்கி பாயும் ஆறு மட்டும் கேட்குறாங்க. ஸோ நர்மதை தபதி அப்படின்றதா மேற்கு நோக்கி பாயும் ரைட்டா. இதில் தபதின்னு ஒன்று கொடுக்கல, நர்மதா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நர்மதான்றது மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஒரு ஆறு. நீளமான ஆறு கேட்டாலும் இந்த நர்மதா தான் ரைட்டா. சிந்து கங்கை காவிரிலாம் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். மரபுசாரா புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத மரபுசாரா ஆற்றல் வளங்கள் எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்ன்றாங்க. இது வந்து சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் இந்திய அரசு, GOI அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளோட வகை என்னன்றாங்க. சதுப்பு நில காடுகள் வந்து இருக்கும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளில் சதுப்பு நில காடுகள் வந்து இருக்கும். இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது? பாருங்க, இது ஏற்கனவே ஒரு இதில் கேட்டிருந்தாங்க, மறுபடியும் கேட்டிருக்காங்க. நர்மதா. குறிப்பிட்ட இடங்களில் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றிற்கு தொடர்புடைய இடங்களோட சரியாக பொருத்துவோம் அப்படின்றாங்க. இந்த திட்டத்தில் நம்ம சரியாக பொருத்தணுமா? 3, 4, 1, 2ன்னு போட்டிருக்காங்க. ஸோ பொருத்தி பார்க்கலாமா? அதாவது சிறுத்தை திட்டம் 3, அதாவது குணோ தேசிய பூங்கா அப்படின்னு வருது 3. அதுக்கப்புறம் 4 சஞ்சீவினி திட்டம் இமாச்சல பிரதேசத்தில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாருங்க. அதை டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. 2-3 ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டு இப்போ சஞ்சீவினி திட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இமாச்சல பிரதேசம்னு கேட்டாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ 3, 4, 1, 2. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் திட்டம் அப்படின்னா பர்தா வனவிலங்கு சரணாலயம். அடுத்தது கானமயில் திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2 பாலைவன தேசிய பூங்கா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 3, 4, 1, 2 அப்படின்றதா இதுக்கானது மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமானது ICAR இந்திய வேளாண்மையை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளிலிருந்து மீட்டெடுப்பதற்கான நிலையான ஆய்வு, தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றிற்காக ஏற்படுத்தியுள்ள தொடர் திட்டமானது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து NICRA. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்றாங்க. இந்த துலிப் மலர் திருவிழான்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மலர் திருவிழா. வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளால் ஆன காற்று சுழற்சிகளால் வகைப்படுத்தப்படுன்றாங்க. இது வந்து கூற்று. காரணம் வந்து வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சுழல்கள் முதன்மை பங்கு வகிக்கின்றன போட்டிருக்காங்க. ஸோ வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் R என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு போட்டிருக்காங்க.
2413. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வந்தாலே எக்கனாமிக்ஸ்லையுமே நீங்கள் படிப்பீங்க, அது வந்து ஜாகிரபிலுமே இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்கும், ஜாகிரபிலுமே இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வந்தால், ரைட்டா. ஸோ நாமக்கல் அப்படின்னா 2, அதாவது 914, ரைட்டா. குறைவாக இந்த 943 எதில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 24 கடலூர், கடலூர்னா 896, சேலம் வந்து 916, அரியலூர்ன்றது 3, 891, ரைட்டா. ஸோ மாநில சராசரியை விட இங்கெல்லாம் வந்து குறைவாக இருக்கு. ஸோ அடுத்தது, இந்தியாவின் டேஸ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறதுன்றாங்க. இது வந்து இரண்டாவது, அதாவது என்னன்னா எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் ஹப் இந்தியான்றாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் வந்து நம்ம சென்னை வந்து 2வது பிளேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் மேபி பெங்களூராக இருக்கலாம், ரைட்டா. ஏன்னா மின்னணு எலக்ட்ரானிக் அப்படின்னாலே பெங்களூர் வரும், சாஃப்ட்வேர் இதில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே. செகண்ட் நம்ம சென்னைன்றது 2வது பிளேஸில் இருக்குது. இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை எதுன்றாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்ரா அணை. இமயமலை காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் எதுன்றாங்க. இமயமலை இந்த ஒரு பள்ளத்தாக்கு பேர் சொல்றாங்க, இது வந்து இமாச்சல். இமாச்சல். உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் எதுன்றாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மண்வெட்டி விவசாயம். உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம். உலர் விவசாயம், இயற்கை விவசாயம், ஈரமான விவசாயம் வேற. இந்த உழவு இல்லாமல் செய்யறதுனா மண்வெட்டி மூலியமாக ஒரு விவசாயம் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. அது வந்து ஒரு விவசாயம், மண்வெட்டி விவசாயம், உழவு இல்லாத விவசாயம். சதுப்புக்கு நிலக்காடுகளை காணப்படும் முக்கிய மரவகை எதுன்றாங்க, அது வந்து சுந்தரி. சதுப்பு நிலக்காடுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ வந்து என்ன மரவகை இருக்குன்றாங்க, அது வெறும் சுந்தரியாம். மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டம் எந்த கனிமத்திற்கு பெயர் பெற்றிருந்தாங்க. மத்திய பிரதேசத்தில் இந்த மாவட்டம் என்பது வைரத்துக்கு ஃபேமஸ், வைரம். இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை எதுன்றாங்க, பக்ரா அணை. பக்ரா அணை இது கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2 கொஸ்டினும் ஏற்கனவே வந்துருச்சு, விட்டுடுங்க. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரிவாயு உற்பத்தி ஆலைகள் அமைந்துள்ளதுன்றாங்க, மகாராஷ்டிரா, ரைட்டா. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. உழவு இல்லாத விவசாயம் பழமையான வடிவம் இதுன்றாங்க. இதுவும் பார்த்தாச்சு. மண்வெட்டி சுந்தரி, இதுவும் பார்த்தாச்சு. தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. தமிழ்நாடு வந்து மாநிலமாக உருவாகும் போது ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மாநிலமாக நம்ம பிரிக்கும் போது நமக்கு எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருந்ததுன்னா 13 டிஸ்ட்ரிக்ட், ரைட்டா. இப்போ வந்து 38 இருக்கு, 38 மாவட்டம் இருக்கு. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் TRRI அமைந்துள்ள இடம் எதுன்றாங்க, ஆடுதுறை. சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளதுன்றாங்க. சூரியனில் எந்த வாயு அதிகமாக இருக்கும், ஹைட்ரஜன். இது ஆக்சுவலாக ஒரு சயின்ஸ் கொஸ்டின் கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து சோலார் சிஸ்டம் படிக்கும்போது நம்ம வந்து புவியில் ஜாகிரபி படிக்கும்போது கூட சூரியனில் என்ன அதிகமாகுது, ஏன் வெப்பமாகுதுன்னா ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஸோ அதுதான் பகுதி. டேஸ் பகுதி பிப்ரவரி 1984 இந்திய யூனியன் 23வது மாநிலமாக்கப்பட்டதுன்றாங்க. 1987 23வது இந்திய யூனியன் 23வது மாநிலமாக மிசோரம். கொரோனா வைரஸ் என்ற சொல் முதலில் நேச்சர் அறிவியல் ஆய்வுதலில் வெளியிட்ட ஆண்டு இதுன்றாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வருமா, சயின்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். 1968, ரைட்டா. ஸோ இதை விட்டுடுங்க, ஜாகிரபிக்கு வராது. அண்டார்டிகாவின் 41வது அறிவியல் சார்ந்த பயணத்தை இந்திய டேஸில் தொடங்கியதுன்றாங்க. அண்டார்டிகான் போது நம்ம ஜாகிரபி தான் வரும். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கூட சொல்லலாம். ஆனால் 2023 2021 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது நம்ம ஜாகிரபிலுமே இப்போ எக்கனாமிக்ஸ் ஜாகிரபிலுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிங்கிலாகி தான் வரும், ரைட்டா. ஸோ அதுபடி நம்ம பார்க்கலாம். 2021, ரைட்டா. மோஸ்ட்லி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபியில் கொஞ்சம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வரும். 2017ஆம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமை குறித்து தமிழ்நாட்டின் முதலிடத்தில் இருந்ததுன்றாங்க. அது வந்து நீலகிரி. தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கு அமைந்துள்ளதுன்றாங்க, விழுப்புரத்தில் இருக்கு. தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இவையெல்லாம் டேஸ் பருவத்தின் முக்கியமான குணங்கள் ஆகுன்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பருவத்தோட குணங்கள் அப்படின்னா ஈரப்பதம், குளிர், குறைந்த வெப்பம், இனிமையான வானிலை, இது எல்லாமே வந்தால்
குளிர்காலத்தோட வின்டர் சீசன் சொல்றோம் இல்லையா, குளிர்காலத்தோட முக்கியமான குணங்கள். வடமேற்கு இந்தியாவின் ரெகூர் பகுதி பருத்தி சாகுபடி அதிகம் செலுத்துகிறது. நர்மதா, தாபி, பூர்ணா, சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகளாகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமையை பெறுகிறது. அவை முறையே ஜோவர், பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள். பின்னொன்று எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளதுன்றாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. ஸோ கருப்பு மண்ணுக்கு வந்து பருத்தி மண்ணுன்னு இன்னொரு பேர் கூட உண்டு. கருப்பு மண்ணுக்கு இன்னொரு பேர் பருத்தி மண்ணுன்னு சொல்லுவோம். கருப்பு மண்ணில் பருத்தி வந்து அதிக விளைச்சல் தரக்கூடியது. இது மட்டும் தான் சரி. பருத்தி ஒரு வாணிப பயிர் அப்படின்றாங்க. கமர்ஷியல் கிராப் அப்படின்னு போட்டிருக்காங்க. பருத்தி பெரும்பாலும் வடமேற்கு இந்தியாவில் பயிரிடுவது. பருத்தி பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையானதுன்றாங்க. பட் வந்து சரியாக பொறுத்துக்குன்னா நம்ம வந்து கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றதுன்னு சொல்லலாம். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு இதுனா கோசி ஆறு. அடிக்கடி ரிப்பீட்டடான ஒரு கொஷின், எளிமையான ஒரு கொஷின். ஸோ ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம், ஈரப்பதநிலை, அதிக வெப்பநிலை, வீச்சு, குளிர்ந்த மெதுவான வடக்குன்னா குளிர்காலம், வின்டர் சீசன். இது சில கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடுன்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் வந்து நீளமான எல்லை கொண்டதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ குறுகிய எல்லை கொண்டது ஆப்கானிஸ்தான். தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா நீளமான எல்லை கொண்டது. நீளமான எல்லைனா பங்களாதேஷ், குறுகிய எல்லைனா ஆப்கானிஸ்தான். இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி டேஸ் உள்ள முக்கிய புலங்கள் ஆகின்றாங்க. இரும்பு தாது அதிகம் உள்ள பகுதிகள் தான் இந்த சத்தீஸ்கர், ரைட்டா, அதன் பஸ்தர் பகுதிகள். இந்தியாவின் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி டேஸ் உருவாக்குன்றாங்க. இது வந்து நீர்வீழ்ச்சி. இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடுன்றாங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் பங்களாதேஷ்னு, அதுதான் அது. கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு விடைகளை அப்படின்றாங்க. ஸோ பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொருத்தணும். கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு விடைகளை பட்டியல் 1 பொருத்தணும். 1 2 3 4 1 2 3 4 அப்படியே லைனாக மேட்ச் ஆயிருக்கு. அதாவது போக்குவரத்து நகரம்னா பானர்ஜி, நிர்வாக நகரம்னா புதுடில்லி, ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம இருக்கு ஹெட்டு, இந்தியாவோட ஹெட்டு. தொழில் நகரம் அப்படின்னா ஜாம்ஷெட்பூர். சமய நகரம்னா மதுரை. மதுரை மீனாட்சி கோயிலாம் இருக்கு இல்லையா, அதனால. சரி 1 2 3 4 கரெக்டாக இருந்துருச்சு. இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி டேஸ் உள்ள முக்கிய புலங்களாகிறாங்க. இரும்பு தாது இப்போதான் பார்த்தோம். ஒரு சில கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டினே ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆனால் ஜாகிரபி கொஸ்டின் தான். அதை கட் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் ஏதோ ரிப்பீட்டடாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் இதுன்றாங்க. ஸோ நீலகிரி. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளனன்றாங்க. 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்றாங்க. 1972, ரைட்டா. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. எது தவறாக பொருந்தியுள்ளது. ரயில் மண்டலங்களே தலைமையிடம். ரயில் மண்டலங்கள் தவறாக பொருந்தியுள்ளதுன்னு போட்டாங்களா. மத்திய சென்ட்ரல் ரயில்வேக்கு வந்து சென்னைன்னு போட்டிருக்காங்க. அது வந்து தவறாக பொருந்தியுள்ளது. கிழக்கு ரயில்வேக்கு கொல்கத்தாவும், வடக்கு ரயில்வேக்கு புதுடெல்லியும், மேற்கு ரயில்வேக்கு மும்பையும் வந்து சரியாக பொருந்திருக்கு, ரைட்டா. அப்போ வந்து சென்னை வந்து சென்ட்ரல் கிடையாது, சவுத்தர்ன் தான் வரணும். கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ கிர் தேசிய பூங்கானால கண்டிப்பாக ஞாபகம் வந்து குஜராத். சிங்கம்லாம் இருக்கும், குஜராத். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்றாங்க. சிக்கிம். குறைந்த மக்கள் தொகை கொண்டது சிக்கிம். தவறாக புரிஞ்சுள்ளதுன்றாங்க. இதை ஏற்கனவே பார்த்துக்கலாம். ரயில் மண்டலங்கள் மற்றும் தலைமையிடம் வந்து தப்பு. இது பார்க்கலாம். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாநிலங்கள் வந்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். அதுக்கப்புறம் ஏரி வந்து கேட்டிருக்காங்க. ஏரி வந்து 3412 அப்படின்னு வருது. 3412 அதாவது சாம்பர் ஏரி ராஜஸ்தான், புலிக்காட் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. புலிக்காட் ஏரி. சிலிக்கா ஏரி தட் இஸ் ஒடிசாவில் இருக்கான். வேம்பநாடு ஏரி கேரளா. வேம்பநாடு ஏரி கேரளாவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட மலைகளே அதன் அமைந்துள்ள இடங்களோடு பொறுத்துக. நான் சொன்னேன் எப்படி ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அந்த நீர்வீழ்ச்சி பற்றி கேட்குறாங்கப்பா. முக்கியமான மலைகள்லாம் கேட்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. நீர்வீழ்ச்சி கேட்டாங்களா, இப்போ மலை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. விழுப்புரம் வந்து பச்சை மலையில் போட்டு பெரம்பலூர் மகேந்திர மலையில் போட்டிருக்காங்க. கீழ்கண்ட அதன் அமைந்துள்ள இடம் பொறுத்தலாமா. 2413
அதாவது என்னன்னா விழுப்புரம் அதான் மகேந்திரகிரி மலை 2, பெரம்பலூர் 4, மருந்துவாள் மலை, கன்னியாகுமரி பச்சைமலை, திருநெல்வேலி என்ன இருக்கு 3, செஞ்சிமலை, திருநெல்வேலியில செஞ்சிமலை. தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்த புவிசார் குறியீடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பொருட்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க, சில பொருட்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் ரைட்டா. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன பொருள் எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். செரஸ் என்பது ஒரு சிறுகோள், ஆஸ்ட்ராய்டுன்னு போட்டிருக்காங்க. ஆஸ்ட்ராய்டுனா சிறுகோள் அப்படின்னு அர்த்தமா. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும். இதனை டேஸ் என்று கூறுவர். அது என்னன்னா பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. ஏன்னா நிறைய காடுகள் இருக்கிறதுனால மரங்கள் இருக்குது. மரங்கள் வந்து கெட்ட காற்றெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய ஆக்சிஜன் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது அமேசான் காடு. பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்றாங்க. ஸோ நம்ம மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான மலைகள் அப்படின்னு சொன்னாலே ஆரவல்லி மலைத்தொடர். இவங்க கொடுத்துருக்குல ஆரவல்லி மலைத்தொடர். Which of the following is the relict of the world's oldest mountain அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யார்? யாரப்பா இப்படி பிரிச்சது? 6 ஜியோகிராபி ரீஜனா பிரிச்சிருக்காங்க. அது பிரிச்சது என்ன? பிரேட்டர் எஸ்ஹெச். தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டா உருவாக்கும் நதி எதுன்றாங்க. ஸோ இது வந்து கிருஷ்ணா நதி. பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகள்? இப்பதான் பார்த்தோம் இல்லையா, ரிப்பீட் ஆயிடுச்சு. ஆரவல்லி மலைத்தொடர். மரபு சார்ந்த எரிசக்தி வளத்துக்கு ஒரு உதாரணம்ன்றாங்க. மரபு சார்ந்த எரிசக்தி வளத்துக்கு உதாரணம் நிலக்கரி. இது வந்து மரபு சார்ந்தது. ஆக்ஸ்போர்ட் பொருளாதாரம் நடத்திய அண்மைக்கால ஆய்வுகளிலிருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளன. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் 6வது இடத்தை பிடித்துள்ள நகரம் எதுனா அது நம்ம திருப்பூர். ஏன்னா பின்னலாடை திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு ஃபேமஸ். ஸோ அது ஒரு நகரம். இந்தியாவின் 6 இதுவும் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேட்டர் எஸ்ஹெச் இப்போ தான் நம்ம பார்த்தோம். சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றில் எந்த நிலையில் இருக்குதுன்றாங்க. ஸோ சூரியன் வந்து எப்படி இருக்குன்னா முக்கிய வரிசை விண்மீன், மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார், முக்கிய வரிசை விண்மீன் அப்படின்னு சொல்றாங்க. புவியியல் கால அட்டவணையில் மிக பெரிய பிரிவு எதுன்றாங்க? யுகம். மேலடுக்கு காற்று சுழற்சிக்கான ஜெட் ஓட்டம் காணக்கூடிய அடுக்கு எதுன்றாங்க? ட்ரோபோஸ்பியர். காற்று மண்டலங்கள் நிறைய ஸ்பியர் அடுக்கு நம்ம கீழேருந்து மேலே இருக்கும். அதை கூட வரிசைப்படுத்தும் மாதிரி கூட கேட்கறது உண்டு. நிறைய இந்த மீசோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அப்படின்னு இருக்கும். கீழே இருந்து மேலே வரைக்கும் என்னென்ன காற்று அடுக்குகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சம்டைம் அதை வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. எது கீழே இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி வரிசைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்படுதுன்றாங்க. இது வந்து மேற்கு வங்காளம். இன் 2011 ONGC டிஸ்கவர்ட் த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஷேல் கேஸ் அப்படின்னா மேற்கு வங்காளம். இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதுனா 1972. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரியிலே உப்பு ஏரி அப்படின்னா சில்கா ஏரி. உப்பு ஏரினா சில்கா ஏரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் 1952 அழிந்து போன ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிறுத்தைகளை பாரத பிரதமர் 17/9/2022 அன்று டேஸில் விடுத்தார். இது வந்து ஜாகிரபியோட கரண்ட் அஃபேர்ஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். இது வந்து 2023 நடந்த எக்ஸாம் 2022ஓட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். பட் இது பூங்கா புலி அப்படிலாம் வரதுனால நம்ம ஜாகிரபி ஆட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. இது வந்து உண்மையிலே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஏற்கனவே சொன்னால் ஜாகிரபிலையும் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வரும் ரைட்டா. இது வந்து கூனோ தேசிய பூங்கா. பின்வருவற்றுள் தேசிய நீர்வழி அதாவது NW1 ஆனது டேஸ் நகரங்களை இணைக்கிறதுன்றாங்க. அலகாபாத் ஹால்டியா. 2011 எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்றாங்க. ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ONGC மேற்கு வங்காளம்.
பொறுத்துக. ஸோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3241 போட்டிருக்காங்க. 3241 3241 3241 அதாவது என்னன்னா நீர்மண்டலம், அதாவது புவியின் நீர் நன்னீர் உப்பு நீராக உள்ளது. இது வந்து நம்ம நீர்மண்டலம்னு சொல்கிறோம். அடுத்தது 2 நிலமண்டலம் லித்தோஸ்பியர். 2 புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி, அதுக்கு அது பேர். 3 to 4 உயிர் மண்டலம். ஸோ அது வந்து லித்தோஸ்பியர் போட்டிருக்காங்க, தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி அது இது வந்து ஐனோஸ்பியரை பார்த்துக்கலாம். ஐனோஸ்பியர் என்னது? இது வெப்பமண்டலத்திற்கு 50 கிலோமீட்டருக்கு மேல் அமைந்துள்ளது. இந்த டி ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு வருது, ரைட்டா? ஸோ அப்போ இந்த சிக்கு மட்டும் என்னென்னு பார்க்கணுமா? பயோஸ்பியர். நீர்மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலம் உயிரினக்கூறுகள். அதாவது லிவிங் ஆர்கானிசம் சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அதுதான் அது பயோஸ்பியர்ன்றது. ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறதுனாங்க நெல்லுக்காக தமிழ்நாட்டில் அதிகமாக நிலம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம்னா கடலூரில் மாங்குரோவ் காடுகள் அதிகமாக உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட நம்ம கட் பண்ணி போடும்போது சில கேள்விகள் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ 100 கொஸ்டினில் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே ரிப்பீட் ஆயிடுச்சு. அதை ரிப்பீட் ஆச்சுன்னா நாம் கட் பண்ணி எடுக்கிறதுல ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோ மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேள்வி ரிப்பீட் ஆயிருந்தால் கூட ஒரு 85 கொஸ்டின் வந்து ஜியாகிரபி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரைட்டா? 85 கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஏன்னா ரிப்பீட்டான கொஸ்டின்லாம் நம்ம விட்டுறலாம். ஒரு 15 கொஸ்டின் மேலே ரிப்பீட் ஆகி போச்சு. அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வந்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது அதை மீண்டும், ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்லேயே வரிசையாக ஜியாகிரபி கேட்கறதில்ல. ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி வருது, மறுபடியும் எங்கேயாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மறுபடியும் எங்கேயாவது ஒன்று வந்துருக்காங்க. ஸோ இது மாதிரி மாற்றி கேட்கும்போது நம்ம கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 85 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது ஒரு டெஸ்ட்டாக கூட போட்டு பாருங்கள், ஒரு டைம் படித்து பாருங்கள். ஒரு 85 கொஸ்டின் 2023 கேட்டிருக்காங்கன்னா அப்போ 2023 இதெல்லாம் கேட்டிருக்கான். நீங்களே பார்த்தீங்க, நீர்வீழ்ச்சி பற்றி கேட்டிருக்கான், மலையை பற்றி கேட்டிருக்கான், ஸோ பயோஸ்பியர் பற்றி கேட்டிருக்கான், அந்த காற்று மண்டலங்கள் அடுக்கு பற்றி கேட்டிருக்கான். ஸோ என்ன மாதிரிலாம் வந்து இவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வரக்கூடிய தேர்வுகளுக்கு ஓகே நீங்களும் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம எந்த யூனிட்டுக்கு வந்து போடலாம் அப்படின்ற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.